என்ன சுந்தரா, காப்பிய சர்க்கரை சரியெல்லாம் முழு தெருவிலே புகார் சொல்லிடுவேன். சரி ராணி, அடுத்த முறை இனிப்பா இருக்கும். ராணி மேடம் எப்போதும் தன்னோட தெருவிலே ஆளுன்னு நினைக்கிறாங்க. சுந்தரம் அண்ணா தான் பொறுமையோட இருப்பாரு. இந்த கத்திரிக்காய்க்கே ஒளி இல்ல. நான் வாங்கினாதான் உங்க வியாபாரம் நடக்கும். சரி, இங்க இருக்கிறது தான். பயனில்லாத ஸ்கூட்டர், பயனில்லாத கணவன். அமைதியாக சரி செய்யும் சத்தங்கள். அண்ணா ரொம்ப புத்திசாலியா இருக்காரு. என்னடா? என் கணவருக்கு ஒன்றும் தெரியாது. விளக்கே பிடிக்க முடியாது. ஐயோ, என்ன நடக்குது? அமைதியாக இருங்கள், நான் பார்க்கிறேன். இது என்ன? எல்லாரும் மெதுவாக ஒழுங்காக வாருங்கள். விளக்குகளை பிடித்துக்கொண்டு பின்னால் யாரும் தங்கக்கூடாது. என்ன பண்ண முடியாதா? இப்படி தூக்கியே போகுது. இந்த காகிதங்கள் எல்லாம் கிளியர் தான், எங்க தவறு இல்ல. இதுதான் பொறுமை சக்தி. அண்ணா ரொம்ப புத்திசாலிடா. சந்தோஷம் உன்னோட தான் இருக்குது. நான் தவறு பண்ணிட்டேன், இப்போ தெரியுது. சந்தோஷம் இருந்தால் போதும் ராணி. அடுத்த தடவை கத்தாமல் தான் முயற்சிப்பேன்டா. சரிடா. இதுதான் உண்மையான சந்தோஷம். உனக்கு சந்தோஷம் இருந்தால் போதும். இருக்குதுடா. ராணி மேடம் வச்சு தப்பிப்பாது வேறொரு கதை. அம்பரும் அகங்காரம் கிட்ட பாசாங்க பொறுமையுடன் வெத்திதான் சிறந்த கலவையாகும்.